இப்ப உலக நாடு மத்தியில அமெரிக்கா மீதான ஒரு பார்வை இவன் நாள் சர்வாதிகாரி அவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவான் அந்த பார்வையே போயிருச்சு. அதனால தானே அமெரிக்கா புலம்புனது, எங்களோட தேவைக்கு ஐரோப்பா வரவில்லை, ஐரோப்பா தேவைக்கு நாங்கள் ஏன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்மனியில இருந்த நேட்டோ படைகள் 5000 பேர் நான் திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னது அதுதானே. இதெல்லாம் புலம்பலோட, இந்த புலம்பலுக்கான தேவை இந்த ஒரு அந்த அப்படி பொங்குது பாருங்க ட்ரம்ப் மனசுல இருந்து, அமெரிக்கா மனசுல இருந்து. ஏன் இந்த பொங்கல், ஏன் இந்த ஒரு ஒரு கோபம், முரண்டு பிடிக்கிறது எதுக்கு? இதெல்லாம் வந்து அவங்க நினைச்சப்பெல்லாம் அவங்க இழுப்புக்கெல்லாம் மற்ற நாடுகள் வரலன்னா ஒண்ணு அந்த நாட்டு மேல படையெடுக்கிறது, அந்த நாட்டோட அரசியல் இதுல மூக்க நுழைக்கிறது, அமளியை உண்டாக்குறது. ஆனா மொத்த உலகமே ஒண்ணு சேர்ந்துட்டு நான் வரமாட்டேன் போடா அப்படின்ட்டு நீ என்ன பண்றது? சரி, உன் பேச்ச கேட்டு இஸ்ரேலும் நீ சொல்றதை கேட்கலன்னா முட்டு சந்தில போய் மாட்டிட்ட கதை இப்போ அமெரிக்கா கதை. அந்த பர்ஷியன், அந்த சோகால் பர்ஷியன் கல்ஃபும் ஆல்மோஸ்ட் ஜலசந்தியும் முட்டு சந்து தான். போய் மாட்டினீங்கன்னா திரும்பி யூ டர்ன் போட்டு வெளியே வரணுமே தவிர்த்து அந்த சைடுக்கு போக முடியாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? அது முட்டு சந்து. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.